நம்ம எல்லாம் நிறைய காமிச்சிங்க, செம்ம சூப்பரா இருந்தது. எல்லா பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சில் காமிச்சிங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்னிச்சர்ஸ் வீட்டுல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன சார் பண்றது? இப்ப வாங்கணும்னு ஆசை எனக்கே. இப்ப இது பார்த்தோன்னே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குஷன் சோஃபா ஃபுல்லா அந்த எல் டைப் கார்னர் சோஃபா தான் இருக்கு. இப்ப அதை கொடுத்துட்டு நான் இதை வாங்கணும், அதை எப்படி சார் எடுத்துப்பீங்க? அந்த எல் சோஃபா வந்து நீங்க 4-5 போட்டோ எடுங்க. எல் சோஃபான்னு இல்ல, மரத்துக்கு மரம் தான் தருவார் மோகன்ராஜ் அப்படின்றதுல, மரத்துக்கு எலக்ட்ரானிக்கும் தருவேன். பர்னிச்சர்ல எது இருந்தாலும் வாங்கிக்குவேன், 2 வீலர் இருந்தாலும் வாங்கிக்குவேன், 4 வீலர் இருந்தாலும் வாங்கிக்குவேன். எதுனாலும் எக்ஸ்சேஞ்ச். வருஷம் 365 நாள் என்ன ஐட்டம் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அந்த ஐட்டங்களை கட்டாயமா இருக்கலாம். இது வரைக்கும் இது மாதிரி நான் கேள்விப்பட்டது. ஏதாவது சோஃபாக்கு நீங்க வேற எந்த பொருள் வேணாலும் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம் எதுனாலும் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம். அதுக்குன்னு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு கொண்டாந்து நீங்க வோல்டேஜ் மாதிரி கொண்டாந்து விட்டுறாதீங்க. அவங்களும் பாத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. நான் திங்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், உயிர் இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்ப வந்து எதுவே கொடுத்தாலும் நீங்க மாத்திக்குவீங்க.